அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 52வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி யோசுவா அதிகாரம் 13 முதல் 16 வரை. யோசுவாவுக்கு வயதாகி முதுமை அடைந்து விட்டார். எனவே ஆண்டவர் யோசுவாவிடம் கைப்பற்ற வேண்டிய நகர்கள் ஏராளம் உள்ளன என்று கூறி ஒவ்வொரு நகர்களின் பெயர்களையும் குறித்து கூறுகிறார். மேலும் இஸ்ரேல் மக்களின் குலங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா நகர்களின் பெயர்களும் இந்த அதிகாரங்களில் விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து யோசுவா அதிகாரம் 13 முதல் 16 வரை வாசித்து முழுமையாக அறிந்து கொள்வோம். யோசுவா அதிகாரம் 13. யோசுவாவுக்கு ஆண்டவர் இட்ட கட்டளை. யோசுவா வயதாகி முதுமை அடைந்தார். ஆண்டவர் அவரிடம், உனக்கு வயதாகி நீ முதுமை அடைந்து விட்டாய். இன்னும் உடைமையாக்க வேண்டிய நிலம் ஏராளமாக உள்ளது. எஞ்சியுள்ள நிலங்கள் இவையே: பெலிஸ்தியர், கெசூரியரின் எல்லா பகுதிகள், எகிப்துக்கு எதிரில் உள்ள சீஹோரிலிருந்து வடக்கில் எக்ரோன் எல்லை வரை கானானியருடையதாக கருதப்பட்ட காசா, அஸ்தோத்து, அஸ்கலோன், காத்து, எக்ரோன் ஆகிய பகுதிகளின் 5 பெலிஸ்திய மன்னர்கள் மற்றும் அவ்வாயர் தெற்கிலிருந்து கானான் நாடு முழுவதும் சீதோனியருக்கு சொந்தமான மெயாரா அபேக்கு வரையிலும் எமோரியரின் எல்லை வரையிலும் உள்ள பகுதிகள், கெபாலியரின் நாடு, லெபனோன் முழுவதும், எர்மோன் மலையின் கீழ் கதிரவன் உதிக்கும் பாகால்காதிலிருந்து ஆமாத்து கணவாய் வரை உள்ள பகுதியும், லெபனோனிலிருந்து மிஸ்ரபோத்துமையும் வரை உள்ள அனைத்து மலைவாழ் மக்கள், அனைத்து சீரோனியர், இவர்களை இஸ்ரேல் முன்னிலையில் நானே வெளியேற்றுவேன். நான் உனக்கு கட்டளையிட்டபடி நீயும் அதை இஸ்ரேலுக்கு உடைமையாக கொடு. இப்போது இந்த நாட்டை 9 குலங்களுக்கும் மனாசேயின் பாதி குலத்திற்கும் உடைமையாக குறித்து கொடு என்றார். யோர்தானுக்கு கிழக்கே உள்ள பகுதியை பங்கிடல். அத்துடன் ரூபன், காத்து மக்களுக்கும் மனாசேயும் பாதி குலத்திற்கும் யோர்தானுக்கு கிழக்கே ஆண்டவரின் ஊழியர் மோசே குறித்து கொடுத்தவாறே உடைமையாக்க பெற்றவை அர்னோன் பள்ளத்தாக்கின் எல்லையில் உள்ள அரோரியேரிலிருந்து பள்ளத்தாக்கின் நடுவில் உள்ள நகர் வரையிலும், மெதபா சமவெளி முழுவதும், தீபோன் வரையிலும், எஸ்போனில் ஆட்சி செய்த எமோரியரின் மன்னன் சீஹோனின் நகரங்கள் அனைத்தும், அம்மோனியரின் எல்லை வரையிலும், கிளையாத்து, கெசூரியர், மாக்காத்தியரின் எல்லைகள், எர்மோன் மலை முழுவதும், சால்கா வரை பாசான் முழுவதும், இரபாத்தியரில் எஞ்சி இருந்தவனும், பாசானில் இருந்து அஸ்தரோத்தையும் எதிலேயையும் ஆட்சி செய்தவனுமாகிய ஓகின் பகுதி முழுவதும் மோசே அவர்களை தாக்கி கைப்பற்றியிருந்தார். கெசூரியர் மாக்காத்தியரின் நாடுகளையோ இஸ்ரேலர் கைப்பற்றவில்லை. கெசூரியரும் மாக்காத்தியரும் இந்நாள் வரை இஸ்ரேலரிடையே வாழ்கின்றனர். லேவியர் குலத்திற்கு மட்டும் அவர் உடைமை அளிக்கவில்லை. அவர் அவர்களுக்கு கூறியபடி அவர்களது உடைமை இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு செலுத்தப்படும் எரிபலியாகும். ரூபனுக்கு அளிக்கப்பட்ட பகுதி. ரூபனின் குலத்திற்கு அவர்களின் குடும்பங்களின்படி மோசே அளித்த பகுதிகள் ஆவன. அவர்களது எல்லை அர்னோன் பள்ளத்தாக்கின் ஓரத்தில் அரோயேரிலிருந்து சமவெளியின் நடுவில் உள்ள நகர் வரை மற்றும் மெதபாவில் உள்ள சமவெளி முழுவதும், சமவெளியில் உள்ள எஸ்போனும் அதன் எல்லா நகர்களும், தீபோன், பாமோத்து பாகால், பெத்பஹால் மெஹோன், யாகசு, கெதமோத்து, மேபாத்து, கிரியத்தாயிம், சிப்மா, கர் சமவெளியில் உள்ள செரத்து சாகர், பெத் பெஹோர், பிஸ்கா பள்ளத்தாக்கு, பெத்தசிமோத்து, அதாவது சமவெளியில் உள்ள எல்லா நகர்களும், எஸ்போனில் ஆண்டு வந்த எமோரிய அரசன் சீஹோனின் எல்லா அரசுகளும், மோசே அவனையும் மிதியான், ஏவி, இரக்கேம், சூர், கூர், இரபா ஆகியவற்றின் தலைவர்களையும் அந்நாட்டில் வாழ்ந்த சீஹோன் தலைவர்களையும் தாக்கினார். இஸ்ரேல் மக்கள் வாளால் கொன்றவர்களில் நிமித்திகள் பெஹோரின் மகன் பிலேயாமும் ஒருவன். ரூபன் மக்களின் எல்லை யோர்தான் நதிக்கரை, அப்பகுதியின் நகர்களும் குடியிருப்புகளும் ரூபன் மக்களின் உடைமையாகியது. காத்துக்கு அளிக்கப்பட்ட பகுதி. காத்தின் குலத்தை சார்ந்த மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின்படி மோசே அளித்த பகுதிகளாவன: யாசேர், கிளையாதின் எல்லா நகர்கள், இரபாவின் கிழக்கில் அரோயேர் வரை, அம்மோனியரின் நிலத்தில் பாதி, எஸ்போனிலிருந்து இராமத்து பிட்சப்பை வரை, பெத்தோனிம் மகனையும் இவற்றிலிருந்து தெபீரின் எல்லை வரை, பெத்தோராம் பள்ளத்தாக்கில் பெத் நிம்ரா, சுக்கோத்து, சாபோன், எஸ்போனின் மன்னன் சீஹோனின் எஞ்சி இருந்த அரசுகள், யோர்தான் எல்லையாக கிணரேத்து கடல் முடிவு வரை, யோர்தானுக்கு அப்பால் கிழக்கு வரை உள்ள பகுதிகள்,
காத்தின் மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின்படி இப்பகுதி நகர்களும் குடியிருப்புகளும் உடைமையாயின. மனாசேக்கு அளிக்கப்பட்ட பகுதி. மனாசேயின் பாதி குலத்திற்கு அவர்கள் குடும்பங்களின்படி மோசே அளித்த பகுதிகளாவன. அவர்களுடைய எல்லை மகனையுமிலிருந்து பாசான் முழுவதும், பாசானின் அரசன் ஓகின் அரசு முழுவதும், பாசானில் உள்ள 60 நகர்களும், யாயிரின் குடியிருப்புகள் முழுவதும், கிளையாதில் பாதி, அஸ்தரோத்து, எதிரேயி, பாசானில் இருந்த ஓகின் அரசு நகர்கள் இவை. மனாசேயின் மகன் மாக்கீருக்கும் மாக்கீரின் பாதி மக்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் அளிக்கப்பட்டன. எரிகோவிற்கு கிழக்கே யோர்தானுக்கு அப்பால் மோவாபு சமவெளியில் இருந்தபோது மோசே இப்பகுதிகளை உடைமையாக கொடுத்தார். ஆனால் லேவியர் குலத்திற்கு மோசே உடைமை அளிக்கவில்லை. அவர்களுக்கு அவர் கூறியபடி இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே அவர்களின் உடைமை. யோசுவா அதிகாரம் 14. யோர்தானுக்கு மேற்கே உள்ள பகுதியை பங்கிடல். கானான் நாட்டில் இஸ்ரேலர் பெற்ற உடைமைகள் இவையே. இவற்றை குரு எலெயாசர், நூனின் மகன் யோசுவா, குலங்களின் தந்தையர்களின் தலைவர்கள் ஆகியோர் இஸ்ரேல் மக்களுக்கு உடைமையாக அளித்தனர். மோசேயின் மூலம் ஆண்டவர் கட்டளையிட்டபடி 9 குலங்களுக்கும் அரை குலத்திற்கும் திருவுளச்சீட்டு மூலம் உடைமை அளிக்கப்பட்டது. மோசே 2 குலங்களுக்கும் அரை குலத்திற்கும் யோர்தானுக்கு அப்பால் உடைமை அளித்தார். லேவியர்களுக்கு அவர்கள் நடுவில் உடைமை அளிக்கவில்லை. யோசேப்பின் புதல்வர் மனாசே, எப்ராயிம் என்று 2 குலங்களாக இருந்தனர். லேவியருக்கு நிலத்தில் பங்கு தரப்படவில்லை. ஆனால் அவர்கள் தங்குவதற்கு நகர்களும் அவர்களின் கால்நடைகளுக்கும் மற்ற உடைமைகளுக்கும் மேய்ச்சல் நிலங்களும் தரப்பட்டன. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரேலர் செய்து நிலத்தை பகிர்ந்து கொண்டனர். யூதாவின் மக்கள் கில்காலில் யோசுவாவிடம் வந்தனர். கெனிசியனும் எபுன்னேயின் மகனுமான காலேபு அவரிடம், ஆண்டவர் கடவுளின் மனிதரான மோசேயிடம் காதேசு பர்னேயாவில் என்னை பற்றியும் உன்னை பற்றியும் கூறிய வார்த்தை என்ன என்று உனக்கு தெரியும். நான் 40 வயதாக இருக்கும்போது ஆண்டவரின் ஊழியராகிய மோசே என்னை காதேசு பர்னேயாவிலிருந்து நாட்டை உளவறிய அனுப்பினார். திரும்பி வந்து என் மனதிற்குட்பட்டதை அவருக்கு தெரிவித்தேன். என்னுடன் வந்த என் சகோதரர் மக்களின் இதயத்தை அச்சத்தால் நடுங்க செய்தனர். நான் முற்றிலும் என் கடவுளாகிய ஆண்டவரை பின்பற்றினேன். மோசே, அந்நாளில் நீ என் கடவுளாகிய ஆண்டவரை முற்றிலும் பின்பற்றியதால் உன் காலடிப்பட்ட நிலத்தையெல்லாம் உறுதியாகவே உனக்கும் உன் மக்களுக்கும் என்றும் உடைமையாக அளிப்பேன் என்று எனக்கு ஆணையிட்டு கூறினார். இதோ அவர் கூறியது போல் 40 ஆண்டுகளாக இதுவரை ஆண்டவர் என்னை உயிருடன் வைத்துள்ளார். இதை ஆண்டவர் மோசேயிடம் கூறிய பொழுது இஸ்ரேலர் பாலை நிலத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். இப்போது இதோ நான் 85 வயதானவன். மோசே என்னை அனுப்பிய நாளன்று வலிமையுடன் இருந்தது போல மீண்டும் போர் புரிவதற்கும் போவதற்கும் வருவதற்கும் வலிமையுடன் இருக்கின்றேன். ஆண்டவர் அந்நாளில் கூறியது போல் இப்பொழுது எனக்கு இந்த மலைநாட்டை கொடு, ஏனெனில் அங்கே ஆனாக்கியர் இருக்கின்றனர். அவர்கள் அரண் சூழ்ந்த மாநகர்களில் வாழ்கின்றனர் என்று நீ கேள்விப்பட்டிருக்கின்றாய். ஆண்டவர் என்னோடு இருக்கக்கூடும். ஆண்டவர் கூறியபடி அவர்களை துரத்தி அடிப்பேன் என்றார். யோசுவா எபுன்னேயின் மகன் காலேபுக்கு ஆசி வழங்கி எபிரோனை உடைமையாக அளித்தார். இந்நாள் வரை எபிரோன் கெனிசியனான எபுன்னேயின் மகன் காலேபின் உடைமையாக உள்ளது. ஏனெனில் அவர் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை முற்றிலும் பின்பற்றினார். முன்னாளில் எபிரோனுக்கு கிரியத்து அர்பா என்ற பெயர் வழங்கியது. அர்பா ஆனாக்கியருள் பெருமை மிக்க மனிதன் ஆவான். நாட்டில் போரின்றி அமைதி நிலவிற்று. யோசுவா அதிகாரம் 15. யூதாவுக்கு அளிக்கப்பட்ட பகுதி. யூதா மக்களின் குலத்தை சார்ந்த குடும்பங்களுக்கு கிடைத்த நிலப்பகுதி தெற்கே யூதோம் வரையிலும் அதன் தென்கோடி எல்லை சீன் பாலை நிலம் வரையிலும் அமைந்திருந்தது. அவர்களது தென் எல்லை சாக்கடலின் தென்முனை வளைவிலிருந்து தெற்கு நோக்கி அக்கிரபி மேட்டை தாண்டி சீன் பாலை நிலத்தை கடந்து தெற்கே காதேசு பர்னேயாவை நோக்கி மேலே ஏறுகிறது. எஸ்ரோனை கடந்து அத்தார் வரை ஏறி கர்காவை நோக்கி திரும்புகிறது. அச்சமோனை கடந்து எகிப்தின் நதியை தொட்டு கடலுடன் முடிவடைகிறது. இதுவே உங்கள் தென் எல்லை. கிழக்கு எல்லை யோர்தானின் முகத்துவாரம் வரை உள்ள சாக்கடல். வட எல்லை யோர்தானின் முகத்துவாரத்திலிருந்து தொடங்கி பெத்துகிலா வரை மேலேறி வடக்கே பெத்தராபா வரை செல்கிறது. இவ்வெல்லை தொடர்ந்து ரூபனின் மகன் போகனின் கல்வரை செல்கிறது.
இவ்வெல்லை ஆக்கோர் பள்ளத்தாக்கிலிருந்து தெபீர் வரை சென்று பள்ளத்தாக்கிற்கு தெற்கே அதும்மிம் மேட்டுக்கு எதிரே உள்ள கில்காலுக்கு பக்கமாக வடக்கே ஓடி ஏன் செமசு நீர்நிலைகளை தொட்டு ஏன்ரோக்கேல் வரை செல்கிறது. மேலும் இவ்வெல்லை இன்னோம் மகன் பள்ளத்தாக்கின் வட எல்லையாகிய இன்னோம் பள்ளத்தாக்கின் வழியே சென்று எபூசியரின் தென் அரணாகிய எருசலேம் வழியாக மேற்கே இரபாயிம் பள்ளத்தாக்கின் வட எல்லையாகிய இன்னோம் பள்ளத்தாக்கின் எதிரே உள்ள மலை உச்சி வரை செல்கிறது. மேலும் இவ்வெல்லை மலை உச்சியிலிருந்து நெப்தோவாகு நீரூற்று வரை எபிரோன் மலை நகர்களுக்கு வெளியே செல்கிறது. பிறகு இவ்வெல்லை பாலாவுக்கு, அதாவது கிரையத்து எயாரிமுக்கு செல்கிறது. மேலும் இவ்வெல்லை பாலாவின் மேற்கே சேயர் மலையை நோக்கி சுற்றுகிறது. எயாரிம் மலையின் வடக்கு சரிவான கெசலோன் பக்கம் செல்கிறது. பெத்சமேசில் இறங்கி திம்னா பக்கம் செல்கிறது. பிறகு இவ்வெல்லை எக்ரோனின் வடக்கில் உள்ள மலைச்சரிவில் சென்று சிக்ரோனை சுற்றுகிறது. பிறகு பாலா மலையை கடந்து யாப்னவேலுக்கு சென்று கடலில் முடிவடைகிறது. மேற்கு எல்லை பெருங்கடல். இவையே யூதா மக்களின் குடும்பங்களை சுற்றி அமைந்த எல்லைகள். காலேபு எபிரோனை கைப்பற்றல். யோசுவாவுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி எபுனோயின் மகன் காலேபுக்கு யோசுவா யூதாவின் நடுவில் எபிரோன் என்ற கிரையத்து அர்பா நிலப்பகுதியை அளித்தார். அர்பா என்பவன் ஆனாக்கின் தந்தை. சேசாய், அஹிமான், தல்மாய் என்ற ஆனாக்கின் 3 புதல்வர்களை காலேபு அங்கிருந்து துரத்திவிட்டார். அங்கிருந்து அவர் தெபீர்வாழ் மக்களுக்கு எதிராக சென்றார். கிரியத் சேபர் என்பது தெபீரின் முன்னாளைய பெயர். கிரியத்து சேபேரை தாக்கி அதை கைப்பற்றுபவருக்கு என் மகள் அக்சாவை மனைவியாக கொடுப்பேன் என்று காலேபு அறிவித்தார். காலேபின் சகோதரர் கெனாசின் மகன் ஒத்னியேல் அதை கைப்பற்றினார். காலேபு தம் மகள் அக்சாவை அவருக்கு மனைவியாக கொடுத்தார். அவள் வந்தபோது அவளுடைய தந்தையிடமிருந்து ஒரு நிலம் கேட்குமாறு அவர் அவளை தூண்டினார். எனவே அவள் கழுதை மேலிருந்து இறங்கிய பொழுது காலேபு அவளிடம், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவள், எனக்கு ஓர் அன்பளிப்பு தர வேண்டும். நீர் எனக்கு வறண்ட நிலத்தை கொடுத்துள்ளீர், இப்பொழுது எனக்கு நீரூற்றுகளையும் தாரும் என்றாள். அவர் அவளுக்கு மேலூற்றுகளையும் கீழூற்றுகளையும் கொடுத்தார். யூதாவின் நகர்கள். இது யூதா மக்களின் குலத்தை சார்ந்த குடும்பங்களின் உரிமை சொத்து. தென்கோடியில் ஏதோம் எல்லையில் யூதா குலத்திற்கு சொந்தமான நகர்கள் பின்வருமாறு: கப்சாவேல், ஏதேர், யாகூர், கீனா, தீமோனா, அதாதா, கெதேசு, ஆட்சோர், இத்னான், சீபு, தெலேம், பெலையோத்து, ஆட்சோர், அதாத்தா, கெரியத்து, எட்சரோன் என்னும் ஆட்சோர், அமாம், சேமா, மோலதா, ஆட்சோர், கத்தா, எஸ்மோன், பெத்பலேத்து, அட்சர் சூவால், பெயர்செபா, பிஸ்தோத்தியா, பாலா, ஈயேம், எட்சேம், எல்தோலது, கெசீல், ஊர்மா, சிக்லாகு, மத்மன்னா, சன்சன்னா, இலபவோத்து, செல்கிம், அயின், ரிமோன் ஆகிய இவை அனைத்தும் 21 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. தாழ்வான நிலப்பகுதியில் எசுத்தாவேல், சோரா, அஸ்னா, சானோவாகு, என் கன்னிம், தப்புவாகு, ஏனாம், யார்முத்து, அதுல்லாம், சோகா, அசேகா, சாராயிம், அதித்தாயிம், கேதரா, கெதரோத்தாயிம் ஆகிய இவை 14 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. சேனான், அதாசா, மிக்தல் காத்து, திலையான், மிஸ்பே, யோக்தவேல், இலாக்கிசு, போட்சஹாது, எக்லோன், கபோன், இலகுமாவுசு, கித்திலுசு, கெதெரோத்து, பெத்தாஹோன், நாமா, மக்கேதா ஆகிய இவை 16 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. லிப்னா, எத்தேர், ஆசான், இப்தா, அஸ்னா, நெட்சிபு, கெயிலா, அக்சீபு, மாரேசா ஆகிய இவை 9 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. எக்ரோன் அதன் நகர்களும் சிற்றூர்களும், எக்ரோனிலிருந்து கடல் வரை அஸ்தோது அருகிலுள்ள அனைத்து நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும், அஸ்தோது அதன் நகர்களும் சிற்றூர்களும், எகிப்தின் 6 வரை பரவியுள்ள காசாவும் அதன் நகர்களும் சிற்றூர்களும், பெருங்கடலே அதன் எல்லை. மலைப்பகுதியில் உள்ள சாமீர், யாத்தீர், சோக்கோ, தன்னா, தெபீர் என்னும் கிரையத்து சன்னா, அனாபு, எஸ்தமோ, ஆனிம், கோசேன், கோலோன், கீலோ ஆகிய இவை 11 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க.
அரபு, தூமா, எசான், யானிம், பெத்தபுவாகு, அபேக்கா, உமட்ரா, எபிரோன், கிரையத் அர்பா, சியோர் ஆகிய இவை 9 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. மாவோன், கர்மேல், சீபு, யூட்ரா, இஸ்ரியேல், யோக்தயாம், சானோவாகு, காயின், கிபயா, திம்னா ஆகிய இவை 10 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. கல்குல், பெட்சூர், கெதோர், மாராத்து, பெத்தனோத்து, எல்டதக்கோன் ஆகிய இவை 6 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. கிரியத்து எயாரிம் என்ற கிரியத்து பாகால், இரபா ஆகிய இவை 2 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. பாலை நிலப்பகுதியில் பெத்தராபா, மிதின், செஹாக்கா, நிப்சான், ஈர்மலாக்கு, ஏன்கதி ஆகிய இவை 6 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. எருசலேமில் வாழ்ந்த எபூசியரை யூதா மக்கள் வெளியேற்ற இயலவில்லை. எபூசியர் யூதா மக்களுடன் இன்றும் வாழ்கின்றனர். யோசுவா அதிகாரம் 16. எப்ராயிம் மனாசேக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகள். யோசேப்பின் மக்களுக்கு கிடைத்த நிலப்பகுதியின் எல்லைகள் எரிகோ பகுதியின் யோர்தானிலிருந்து எரிகோ நீர்நிலைகளுக்கு கிழக்காக எரிகோவிலிருந்து பெத்தேல் குன்று வரை உள்ள பாலை நிலத்தின் ஊடே சென்று பெத்தேலிலிருந்து லூசுக்கு சென்று அர்க்கியரின் எல்லையான அதரோத்தை கடந்து மேற்காக யாப்லேட்ரியரின் எல்லை நோக்கி இறங்கி பெத்கோரோன் கெசேர் எல்லை மட்டும் சென்று கடலில் முடிகின்றது. யோசேப்பின் மக்களான மனாசேயும் எப்ராயிமும் இதை உரிமை சொத்தாக பெற்றனர். எப்ராயிமுக்குரிய பகுதி. எப்ராயிம் புதல்வருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி உரிமை சொத்தாக கிடைத்த நிலப்பகுதியின் எல்லைகள் கிழக்கே எல்லை அச்சரோத்து அதார் முதல் மேல் பெத்கோரோன் வரை செல்கின்றது. மேற்கு எல்லை மிக்மெத்தாத்துக்கு வடக்கே சென்று கிழக்கே தானத்து சீலோவுக்கு திரும்பி அதை யானோவாவுக்கு கிழக்காக கடந்து யானோவாவிலிருந்து அச்சரோத்து நகருக்கு இறங்கி எரிகோவை தொட்டு யோர்தானில் முடிவடைகின்றது. இவ்வெல்லை தப்புவாகிலிருந்து மேற்காக கானா நதி வரை ஏறி கடலில் முடிவடைகின்றது. இதுவே எப்ராயிம் மக்களின் குலத்தை சார்ந்த குடும்பங்களுக்கு கிடைத்த உரிமை சொத்து. இதுவன்றி எப்ராயிம் மக்களுக்கு மனாசேயின் மக்களின் உடைமைகளான நகர்களுக்கும் அவற்றின் சிற்றூர்களுக்கும் நடுவில் நகர்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அவர்கள் கேசேரில் வாழ்ந்து வந்த கானானியரை வெளியேற்றவில்லை. ஆகையால் இன்றும் கானானியர் எப்ராயிம் நடுவில் அடிமைகளாக வேலை செய்து வாழ்ந்து வருகின்றனர்.